அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கார். திரு பொங்கலூர் மணிகண்டன், செங்கோட்டையன் இப்போது அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு மாறியிருக்கிறார். செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, முக்கியத்துவம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி கட்சியில பல்வேறு பொறுப்புகளை வகித்து செங்கோட்டையன் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த கட்சியில எத்தனையோ பேருங்க ஒருவேளை உணவு சாப்பாடுக்கு வழி இல்லாத கூட கட்சி தான் பெரிது, கொள்கைதான் பெரிது என்று உழைப்பவர்கள் ஏராளமா இருக்காங்க. ஆனா இவ்வளவு உயர்ந்த பதவியை பெற்றவர்கள் மட்டும் கூட இன்னும் திருப்தி அடையாமல் செங்கோட்டையனுக்கு அரசியல் ஆசை வருகிறது என்று சொன்னால் இவர் உண்மையிலே கட்சிகள் இருந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருமி. எனவே அவர் வெளியேற்றப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று கோவை தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் எடப்பாடியாரை பாராட்டி பேசுறாங்க. இனிமேல் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில் அம்மா படத்தையோ எம்ஜிஆர் படத்தையோ பயன்படுத்த எந்த தார்மீக தகுதி உரிமை இல்லை. அதிமுகவில் எடப்பாடி அவர்களுக்கு நிகரான பதவி சுகம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் தானே வெளியே போனாரு. அவருடைய ஆதரவாளர் அழைத்து போனாரு. இன்னைக்கு போய் என்ன ஆச்சுங்க அவருக்கு? இவருடைய பொதுவாக்கு வயதுகோ இல்லாத விஜயோடு சேர்ந்து கொண்டு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வருகிறது. இன்னைக்கு விஜய் அண்ணன் சொல்வாரா, தலைவன் சொல்வாரா, தளபதினு சொல்வாரா, தம்பின்னு சொல்வாரா? இப்போ அதிமுகவில இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்தும் கூட இவருக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னா காரணம் என்ன? இவர் தொகுதியை பொறுத்தவரை இவரை தாண்டி யாரும் வளர்ந்து வரக்கூடாது என்பதை கண்ணும் கருத்துமா இருந்தாருங்க. 9 முறை அந்த தொகுதி சேர்ந்த பாருங்க, யாருக்குமே வாய்ப்பு இல்லை, யாரும் கட்சியில் வரவே முடியல. அப்போ இன்னைக்கு விஜயோடு போய் கால் நிர்வாகிகளும் சேர்ந்து அப்போ அம்மா காலத்துல முதல் முறையாக அமைச்சரான போது இவர் தான் அமைச்சரிலேயே முதல் முறையாக காலில் விழுந்து கலாச்சாரத்தை உருவாக்கியது இவர் தான். இன்னைக்கு தன்னோடு இருக்கிற சில சுயநலவாதிகள் அழைத்து சேர்ந்து காலில் வைக்கிறார். அப்ப பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர் திரு செங்கோட்டையன். 2016ஆம் ஆண்டு அம்மா அவர் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கட்சி பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் விடுவிச்சாங்க. என்ன காரணம்ங்க? இவருடைய மனைவியும் மகனும் சேர்ந்து புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு பாருங்க கட்சிக்குள்ள இவருக்கு வாய்ப்பு கொடுத்து எடப்பாடியார் அவருக்கே துரோகம் செய்தார். பொது வழியில பல இடங்கள்ல எடப்பாடியாரை பற்றி மிக தவறாக பேசிக்கிட்டே வந்தார். ஏன் என்னை கூட காங்கிரஸ் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு கடுமையா திட்டாருங்க. காரணம் என்னன்னா, நீ எப்ப பார்த்தா எடப்பாடியை பாராட்டியே பேசுற, என்ன நேசிக்கிறேன்னு மிரட்டினார். அப்ப இவரோட நோக்கம் என்ன? எடப்பாடியாரை வீழ்த்த வேண்டும். இது ஒன்றை தாண்டி அதே மாதிரி பாருங்க வைத்தியலிங்கம் அவரிடத்துல இவர் சொன்ன வார்த்தை, எப்படியாவது எடப்பாடியை விட மாட்டேன், நிறைய எம்எல்ஏ கூட இருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.